வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு மல்லி துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வர மல்லி 2 ஸ்பூனை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மல்லியை வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4-5 வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் புளியும் கூட சேர்த்திக்கலாம். தக்காளி 2 தக்காளி, இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேணும்னா 2-3 கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த மல்லியை மட்டும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய், அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி மிக்சியை கழுவி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த துவையல் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் கூட கொஞ்சம் வதங்கிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல். சட்னி